திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஞானத்தை 2 வழியால் பெறலாம். தானே முட்டையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளிவரும் குஞ்சுகளும் உண்டு. ஓட்டை உடைக்க பலமில்லாத குஞ்சுகளுக்கு தாய்ப்பறவை முட்டை ஓட்டை கொத்தி துளையிட்டு குஞ்சு வெளிவர உதவுவதும் உண்டு. தானே வெளிவருவது உள் உணர்வால், தன் முயற்சியால். தாய்ப்பறவை உதவியுடன் வெளிவருவது குருவின் திருவருளால். பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலிக்காது. தேகப்பற்று, களத்திரப்பற்று, புத்திரப்பற்று, உலகப்பற்று இவை அனைத்திலும் இருந்து விடுபடுவது. பற்றற்ற நிலை வந்தால்தான் அருளை அடைய முடியும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 படிநிலைகள் உண்டு. அந்த 4லும் உட்பிரிவுகள் நன்னான்கு ஆக 16 பிரிவுகள். நாம் ஒவ்வொன்றாக கடப்பதற்கு நமக்கு போதிய அறிவோ ஆயுட்காலமோ இல்லை. அதனால் பற்றற்ற நிலைக்கு வந்தால் ஞானத்தில் யோகமாகிய 15வது படிநிலைக்கு வந்து விடலாம். அடுத்து கடைசி படியாகிய ஞானத்தில் ஞானம் என்கிற 16வது படியை இறைவனின் அருளால் முயற்சியால் செய்து இறைவன் திருவருளை பெறலாம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்குவதோடு, ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்ற வினை காட்டுவிப்பானும் இருவினை பாசக் கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவனுண்டே தில்லையம்பலத்தே. நன்னாரில் பூட்டிய சூத்திரப் பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடிச் சலித்திடுமோ இங்கு அத்தன்மையைப் போல் உன்னால் யானும் திரிவதல்லால் மற்று உனை பிரிந்து என்னால் இனி ஆவதுண்டோ இறைவா கச்சி ஏகம்பனே என்ற பட்டினத்து சுவாமிகளின் பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.